இந்திய நாட்டின் பாதுகாவலர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான். சென்னை புதுப்பேட்டை பாரதிய ஜனதா கட்சி முக்கிய நிர்வாகியான கஜபதி அவர்கள் கூறுகையில், தமிழகத்தில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல்வேறு குளறுபடிகள் நடைபெற்றிருப்பது திமுக அரசின் செயல்பாடுகள் மிக தெளிவாக தெரிகிறது என்றும், இந்தியா கூட்டணியுடன் அங்கம் வகிக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒருபோதும் வெல்லப்போவது கிடையாது. பிரதமர் வேட்பாளர் யார் என்றே தெரியாத இந்தியா கூட்டணி தவித்து வருவதாகவும், அதை நம்பி மக்கள் ஏமாற வேண்டாம், சிந்தித்து நாட்டின் வளர்ச்சிக்காக அயராது பாடுபடும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் 3வது முறை பாரத பிரதமராக அமர வேண்டும். அப்போதுதான் நாடு மிக பெரும் வளர்ச்சி அடையும். அதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என தெரிவித்தார். சென்னையிலே மிக குறைவாக, மத்திய சென்னையிலும் வட சென்னையிலும் தென் சென்னையில் குறைந்து விட்டது என்று கூறுவது, ஆனால் குறைந்ததனால் பிஜேபி நிச்சயமாக வெற்றி பெறும். அது எந்த குறைபாடும் இருக்காது. நம்முடைய சகோதரர்கள் அனைவரும் உற்சாகமாக வேலை செய்திருக்கிறார்கள். சிலர் தவறுதலாக வேலை செய்ததை நம்முடைய மாநில அரசு, மாநில தலைவர் கேசவநாயகி நடவடிக்கை எடுக்கும்படி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்திலே மிக வெற்றிக்காக பாடுபட்டு நமது தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்தவர்கள் அனைவரும் மிக உற்சாகமாக செயல்பட்டு, அதாவது களத்திலே இறங்கி களத்தில் வெற்றி பெறுவதற்காக இறங்கி எதற்கும் அஞ்சாமல் பாடுபட்டு, நாம் முதலிடம் வந்தாலும் 2வது இடம் வந்தாலும் வெற்றிதான். ஏனென்றால் எம்சி தேர்தலிலே தனியாக நின்று பல லட்சம் ஓட்டுகளை வாங்கி வெற்றி பெற்றிருக்கோம். அதே நேரத்திலே இங்க பாராளுமன்றத்திலே தேர்தலிலே மிக விமர்சையாக நடந்தது. ஈடு கொடுத்து, யாரும் ஈடு கொடுக்க முடியாத ஆள் இல்லை, எம்சி தேர்தலில் கூட நிற்க தகுதி இல்லைன்னு வாய் மூடிக்கின்னு, வாய் பின்வாய முன்வாய மூடிக்கின்னு சும்மா இருக்கணும். நாங்க தான் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் மத்தியில் அமையும் போது அவங்களுக்கு வாக்கு போட்டாதான் மிக நன்றாக இருக்கும். நீங்க தவறுதலாக போட்டிருந்தா நீங்க தான் அதை வேஸ்ட் பண்ணிட்டு சொல்ல முடியும். நிச்சயமாக மத்திய அரசுல பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் எங்களுடைய பிரதமர் என்று தெரிவித்து விட்டோம். ஆனால் இந்திய கூட்டணியிலே அவ்வாறு இல்லை. யார் பிரதமர் என்று தெரிவிக்க முடியாமல் இருக்கிறார்கள். ஆகையால் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், நிச்சயமாக மோடி தான் வருவார் என்று. இங்கே வாக்களித்தவர் தேசிய ஜனநாயக கூட்டணி வாக்களித்தவரை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் வாக்களித்தோம், எங்களுடைய தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் வெற்றி பெற்றார் என்று. மீதி பேர் போட்டவங்கலாம் கூவத்துல போறதுக்கோ குப்பை தொட்டியில போறதுக்கோ அந்த வேஸ்ட் ஆகி போச்சு. போன வாட்டி 39 பேர் நின்னாங்க, 39 ஜெயிச்சாங்க. அங்க பாராளுமன்றத்தில் போய் டீ குடிக்க, காப்பி குடிக்க அமளியில் ஏற்பட்டாங்க. எந்த திட்டங்களும் இல்லை. இனி அனைத்து திட்டங்களும் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் எடுக்கும். இன்னும் இருக்கு தேர்தலில் அனைவரும் ஒன்று கூடி தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெற வேண்டும். அதுதான் பலமான கட்சியாக அமைய வேண்டும். பல நல்ல திட்டங்களை எடுத்து வர முடியும். பல வெளிநாட்டவர்களெல்லாம் அச்சப்படும் வகையில் இருக்க வேண்டும். போர் விமானங்கள், போர் பயிற்சி, பல திறமையான சோல்ஜர்களை உற்பத்தி ஆக முடியும். விளையாட்டுத் துறையிலும் வர முடியும். ஆகையால் நாம் அனைவரும் ஒன்று கூடி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்து, இன்னும் இருக்கப்பட்டவரும் இன்னும் தேர்தல் இந்த 19வது நடந்தது, இனி நடக்கும் தேர்தலில் மிக உற்சாகம் நடக்கும். இப்ப போட்டவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டவங்களை தவிர இதெல்லாம் வேஸ்ட் பேப்பர் தான், குப்பையில போறது சகதான். இது நிரந்தரம் இல்லை. நாங்க தான் பாரத பிரதமர் தேர்ந்தெடுத்தோம் என்று கூறிக்கொள்ளி மாத்தொட்டி கொள்ள நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.